இன்றைக்கி எதை பற்றியான எக்ஸ்ட்ரா டாக்குன்னு கேட்டிங்கன்னா, சேனல் ஆரம்பித்து நம்ம இதோட 10 சீரீஸ் முடிச்சிட்டோம். ஒவ்வொரு சீரீஸ்லேயும் 5 எக்ஸசைஸ், சில எக்ஸசைஸ் டே அன்றைக்கி நிறைய மல்டிபிள் மூவ்ஸும் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் தோராயமாக பார்த்தா ஒரு 50 மூவ்ஸ் நமக்கு, அதாவது 10 × 5 50 மூவ்ஸ் நான் உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 50 மூவ்ஸில் டெய்லி 5 நீங்கள் பண்ணால் கூட ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கலாம், ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், பெயின்லேருந்து ரிலீஃபும் கிடைக்கும் உங்களுக்கு. இதோட கூட சேர்ந்து வாக்கிங்கும் பண்ணிங்கன்னா கட்டாயம் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பராக ஒரு ப்ரோட்டோகால் பண்ணி கொடுங்க, நாங்கள் இனிமேல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கிலேருந்து, அதாவது ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நேற்று கூட முடிச்சு மூட்டை கட்டி வச்சாச்சு இல்லையா, இன்றைக்கிலேருந்து நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிப்போம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி இதை பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல போகிறோம். அதே நீங்களும் ஃபாலோ பண்ணி பண்ணுறீங்களா இல்லையா, ஒரு டார்கெட் செட் பண்ணி பண்ணுவோம். ஜஸ்ட் லைக் தட் பண்ணுங்கன்னா நம்ம பண்ண போகிறதில்ல. ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுட்டு இது இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ணிட்டோம்னா கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கிலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க, ஃப்ரம் டே 1 அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இன்றைக்கி எல்லாரும் பண்ண வேண்டியது என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ், இந்த வாரம் ஃபுல்லாக 2 கிலோமீட்டர் நம்ம எல்லோரும் நடக்க போகிறோம். நடந்துட்டு அதோட கூட சேர்ந்து ஏதாவது 2 சீரீஸோட மூவ்ஸ், அதாவது ஒவ்வொரு சீரீஸ்லையும் 5 எக்ஸசைஸ் இருக்கும் இல்லையா, ஸோ 2 சீரீஸ்னும் போது 10 மூவ்ஸ் வரும், அதை சேர்ந்து பண்ணுங்கள். ஸோ 2 கிலோமீட்டர்ஸ் வாக் ப்ளஸ் 2 சீரீஸோட மூவ்ஸ், 10 மூவ்ஸ் வரும், அதை பண்ணணும். இன்றைக்கி அதுதான் இந்த வாரத்தோட டார்கெட்டாக நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். நானும் உங்களோட சேர்ந்து பண்ணுவேன். பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை டெய்லி இதில் போஸ்ட் பண்ணுவேன். நீங்களும் அதை பாருங்கள். பண்ணவங்களாம் நீங்களும் அதை எப்படி பண்ணியிருக்கீங்கன்றதை ஃபீட்பேக் சொல்லுங்கள். அட் த எண்ட் ஆஃப் ஈச் வீக், ஒவ்வொரு வாரமும் முடித்தவனையும் நம்ம பண்ணியிருக்கோம், எங்கே நம்ம நிற்கிறோம், எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடந்திருக்கோம், எந்தெந்த மூவ்ஸ் பண்ணோன்னு ஒரு டிஸ்கஷனாக வச்சுக்கலாம். அடுத்த வாரம் அதுலேருந்து ஸ்லோவாக இம்ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் பிகினர்ஸ்க்காக. ஸோ பிகினர்ஸ் நீங்களாம் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கட்டாயம் இன்றைக்கிலேருந்து உங்களோட டேவை கவுண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் டேயில் இருக்கும் 2 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் அண்ட் 2 சீரீஸோட மூவ்ஸ், அதாவது 10 மூவ்ஸ் பண்ண போகிறோம் ஃபார் அஸ் டு பி ஹெல்த்தி. ஓகே, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், டைமும் நிறைய எடுக்காது. 2 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு ஒரு 28 நிமிஷம் தான் இருக்கும், காலாட நடந்தால் கூட. அது கூட சேர்ந்து இந்த 2 சீரீஸோட 10 மூவ்ஸை பண்ணுறதுக்கு ஒரு 7 நிமிஷம் தான் எடுக்கும். பார்த்தீங்கன்னா 35 நிமிஷம் தான் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா இது பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப், அதுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணிங்கன்னா 40 மினிட்ஸ், நான் 1 hour கூட உங்களை கேட்கல இந்த வாரம். 40 மினிட்ஸில் நம்ம எல்லாம் முடிச்சிடலாம். அதாவது ஹெல்த்தியாக இருக்கணும், டிட்டர்மைண்டாக இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களோட 24 ஹவர்ஸில் 40 மினிட்ஸ் எடுத்து வைக்கிறது ஒன்றும் கஷ்டமாகவே இருக்காது. சரியா, பண்ணி பார்க்கலாமா இன்றைக்கிலேருந்து? ஆல் தி பெஸ்ட் தென்.